ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க திவ்ஜர் ஃபேமிலி. ஈவினிங் ஆச்சு, ரொம்ப ஃபேஸ் டல்லாகவே இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு ஹோம்மேடாக ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே விழுந்துச்சு. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது கூட அப்படியே ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இயர்ஸ் ஆச்சு நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்டு. பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு 2 வர மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அளவாக தான் வாங்கிட்டு வருவாங்க. இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சந்தையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அது புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு நான் செஞ்சு. இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறேன். இது செஞ்சுட்டு பாயில் பண்ணி ஸ்வீட் கார்ன் வந்து கொடுத்தேன். ஏன்னா வந்து எப்போவுமே சந்தைக்கு போனாவே இந்தமாரி ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் பாயில் பண்ணி கொடுத்துருவேன். அதுதான் விசில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்டைக்காய் செய்யலாம். ரொம்ப சுட சுட எடுத்துகிட்டு போய் ரித்வின் கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா அவனுடைய ஃபேவரட் இது. 2 ஸ்வீட் கார்ன் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாரு. அந்தளவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஒரு 5 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓரளவுக்கு 4மே நல்லா இருந்துச்சு. ஒன்றே ஒன்று பிஞ்சாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க சொல்லி இந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த மெத்தடில் செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் குல்ஃபி ஓட்ஸு, சாக்லேட் ஓட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வாங்கியிருந்தேன். இதை பாப்பாவுக்கு கொடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.